சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது? என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க? சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும், உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்க்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 3 அல்லது 4 வருட காலமாக நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? தூக்கத்தில் கூட பிரச்சனை தான் வருது இல்லையா? தூக்கமே பிரச்சனை, தூக்கத்திலையும் பிரச்சனை. என்னென்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து நிதானமாக செஞ்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. மன அழுத்தம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய மன அழுத்தம். உங்களை கூட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு, கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், உங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று, அம்மா உன் பிரச்சனைனா சொல்லு, நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி சதற ஆரம்பிச்சிடும், வெடித்து சதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மனசு உள்ள வலியை நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் வெடித்து சதறிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரெல்லாம் அழுத்தத்தில் இருக்கீங்களோ அந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. முயற்சி எடுத்து மீளா துயரத்தில் இருக்கேன், என்னால் முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க கன்னிராசிக்கு முயற்சி எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். முன்னாடிலாம் நீங்கள் படுத்தூங்கினா தூக்கத்தில் கூட போராட்டம் வருங்கன்னா, இனிமேல் தூங்கினா உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், தூக்கம் உறுதியாக உண்டு, தூக்கத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும்.
ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் வரப்போகுது. வெளிநாடு யோகங்கள் உறுதியாக உண்டு. வெளிநாடு பயணம் போகணும், வெளி மாநிலம் பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்மளுடைய கன்னி ராசிக்கு கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. வெளிநாட்டில், அதாவது நம்மளுடைய நாட்டில் பிறந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. ஓகேவா? தாய்நாடு திரும்புவதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்காங்க அப்படிங்கிறது உண்மை. நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய முயற்சி ஸ்தானம் இங்கே என்ன பண்ண போகுது, வெற்றி பெற போகுது. நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையே உணரக்கூடிய தருணமாக இந்த கிரக அமைப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக நிறைய மன அழுத்தம் சந்திச்சிட்டிங்க. அவங்க நல்லா இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அதே போல் நம்மகிட்ட கூட வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் மனசார நினச்சிங்க. நீங்கள் யாரை நல்லா இருக்கணும்னு சொல்லி உதவி செஞ்சீங்களோ அதுதான் கடந்த ஒரு 3 வருட காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா உனக்கு நான் நல்லதானடா பண்ணேன், உன்னை நம்பி தானே பண்ணேன், ஏம்மா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணேன்னு நீங்கள் கடந்த காலங்களில் அவங்கள கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை, நீங்கள் தான் சுயநலவாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க. அப்போ அதாவது என்ன சொன்னால், அந்த வெடிகுண்டு போட்டு ஒரு பில்டிங்கை உடைச்சா எப்படி சதறுமோ அந்த மாதிரி உங்கள் மனசு ஒட்டஞ்சிருக்கும். நல்லது பண்ணது இவ்வளோ பெரிய தப்பா அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே எத்தனை முறை கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய தைரியத்தை கிரகம் என்ன பண்ண கொடுக்குது, ஏக்கி கொடுக்க போகுது. வீண் பழி சுமத்தி உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச உறவாக இருக்கட்டும், அல்லது வீண் பழி சுமத்தி உங்களை அவமானப்படுத்துகிற நபர்களாக இருக்கட்டும், அந்த அத்தனை விதமான வீண் பழியும் உங்கள் மேல் அதாவது பொய்யாக சாற்றப்பட்டது, உங்கள் மேலே தேவையில்லாமல் கொடுத்தா ஒரு வீண் பழின்னு சொல்லி ஃபுல் பண்ணக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் உணரப்பூர்வமாக உணரப் போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து பேசுங்க. அம்மாக்காக நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய அப்பாக்காண்டி நேரம் ஒதுக்குங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருது, சின்ன சின்ன பிரச்சனை வருது, பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சின்ன சின்ன ஹெல்த் வைஸாக பிரச்சனை வருதுன்னா வேறு யாரையும் கூட்டு போய் சொல்லாங்க, நீங்கள் கூட்டு போங்க. நீங்கள் கூட்டு போய் அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களோட லைஃபே வேறு லெவலு, அவங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டு. அதே போல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கன்னே ஒரு கூட்டமே இருக்குது. சந்தோஷமாக இருக்க சிரிச்சிட்டியா அப்படின்னுலாம் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கள, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் எதையும் வைக்காதீங்க. இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தேவையில்லாமல் ஒரு வெளியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத காட்டுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள சந்தோஷம் உங்களுக்காகவே கிடைக்கும். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை வெளியப்படுத்தும் போது உங்களோட சந்தோஷம் காணாமல் போயிடும். ஸோ இதில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. வண்டி வாகனங்களை போகும்போது வீலிங் பண்ணுற கன்னி ராசிக்காரங்க முதலே முடிவெடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள், அதான் வண்டியாக ஓட்டுறவங்களும் பிரச்சனை கிடையாது. வண்டியாக இல்லாமல் சாதனையாக புரியக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டக்கூடிய கன்னிராசி நம்முடைய குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, அதே போல் இளைஞர்கள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு பெருமாள் கோயிலில் உள்ள நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார்,
என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இது 5வது வகுப்பு. ஓகேவா, 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன் மூலமாக. ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.